ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. சாரி ஆர்மீஸ், என்னால் வந்துட்டு டாங் பர்த்டேனுக்கு வாய்ஸ் பண்ணி ஹாஃப் பண்ணிட்டேன். பட் என்னால் போட முடியல. இப்போ நான் அதை இன்றைக்கி போடுறேன். சாரி டயாங்கா, டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இரு, ஹாப்பியும் என்னை சிரிக்க வச்சுட்டே இருவோம் பாக்ஸி ஸ்மைலோட. ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எந்த இன்ட்ரோவும் கிடையாது. நான் லேட்டாக போடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கடா, சாரி. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க மேரேஜ் பற்றி. அப்போ கரெக்டாக நீங்கள் தான் ஒரு பிளேட் ஃபுல்லாக காஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. கொடுத்துட்டு அப்படியே போய் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை பார்க்குறீங்க. அவர் செம்ம இன்னசென்ட்டாக கண்ணாடிலாம் போட்டு ஒரு மாதிரி அழகாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரவே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. ஸோ அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். அப்போது பக்கத்தில் டேய் டயம், பொண்ணு ஓகேவாடா? உனக்கு என்னவோ அதுவே எனக்கு ஓகேப்பா. டேய் என்னடா இதுக்கு எடுத்தாலும் உனக்குன்னு உனக்குன்னு எதுவுமே இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குப்பா. சரி, அந்த பொண்ணு கூட பேசுறியா? இல்லை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கும் தயாங்குக்கும் தான் மேரேஜ், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா ஒன்று மாதிரி நடந்துக்கூடி. அப்போல்லாம் நடக்க முடியாது, எனக்கு மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ தயாங்கோட அப்பா கூட்டிகிட்டு போப்பா. தயாங்க போடா. ஐயோ அப்பா வேணாப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, நீ வாப்பா. லூசாடா நீ? உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ தானே தனியாக பேசணும். நான் என்னடா பண்ண போகிறேன்? மெண்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க துரத்தி விடுறாங்க. தயாங் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவங்க பின்னாடி, கையெல்லாம் நர்வஸாக இருக்குது அவனுக்கு. அவன் அப்படியே பசஞ்சிட்டே வரான். நீங்கள் அப்படியே டெரஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனை டெரஸ் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு அவனை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பசஞ்சிட்டு அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. நீங்கள் அவனை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்னசென்ட்னால தான் உங்களுக்கு அவனை பிடிக்கவே செஞ்சுருக்கும். ஸோ அவனை பார்த்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள், உன் பேர் என்ன? உன் பேர் தானே கேட்டேன், அதுக்கு என்ன இந்த திணற? இதுக்கே நீ இப்படி இருக்கியே. அப்போ மற்ற விஷயத்துலையும் என்ன சொல்கிறீங்க? இது கூட தெரியாதா? நீ நிஜமாவே இன்னசென்ட் தான்டா. அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா? எதுக்கு பயப்படுற? நான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் தானே. ஏன் என்கிட்ட இப்படி பயப்படுற? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நல்ல பையன். பார்த்தாலே தெரியுது, சரியான பழம். அப்போது நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு புரியல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்லை, எனக்கு கேட்கல. பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த இன்னசென்ட்டால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரி ஓகே ஃபோன் கொடு. எதுக்கு ஃபோனு? கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கி உங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்க. அவங்க அதை பார்க்குறான். ஏன்னா ஒய்ஃபின்னு போட்டிருக்கு. ஆமாம், நான் தானே உனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபு. அப்படி தானே சேவ் பண்ணும். அதுக்கு கல்யாணம் எனக்கு அப்புறம் தானே. இப்போயும் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் போகிறீங்க. அப்போ தான் அவங்க அப்படியே பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே. ஒன்றும் பண்ணல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரம் தட்டிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. அவங்க போகிறவங்களே பார்த்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் அவன் ஃபோனையும் பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் ஆப்போசிட்டில் அவங்க பார்த்த மாதிரி நின்றுட்டு அவனே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்க யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவங்க பார்க்குறீங்க. அவங்க பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிக்கிறீங்க. அவன் லைட்டாக அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான்.
கொஞ்ச நேரத்தில் திரும்பியும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறீங்க. தயாங் அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு திரும்பி கீழே குனிஞ்சிக்கிறான். உங்களுக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை டீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அவன் இன்னசென்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு தான் அவங்க ஃபோட்டோவில் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவன் கேரக்டர் பற்றி கேட்கவும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும். தேவங்கும் அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் ரக்கடான கேர்ள், ஒரு மாதிரி ரவுடியாக சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் கேரக்டரும் தேவங்குக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் 2 பேரும் வீட்லேயும் பேசி இப்போ மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் டெய்லியும் தேவங்க கூட கால் பேசுவீங்க. தேவங்க பேச மாட்டான், நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்க. அவன் கேட்டுட்டு மட்டும் தான் இருப்பான். ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 1 ஃபைன் டே நீங்கள் 2 பேரும் சும்மா வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் மாதிரி போயிருப்பீங்க. ஸோ தேவன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நிறையா பேசிகிட்டே வரீங்க. தேவன் கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கான். ஒரு கடத்தில் உங்களுக்கு காண்டாயிருது. வழின்னு பாட்டு என்னாச்சு உங்களுக்கு? வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ தான் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்க்கு கீழே காரை நிப்பாட்டிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே இறங்கி போய் அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் கோவமாக உட்காந்துக்கிறீங்க. தேவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் கார்லேருந்து இறங்கிட்டு வயன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான் உங்கள் பக்கத்தில். நீங்கள் தேவங்க அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி உட்காடுறான். நீங்கள் அந்த கேப்பையும் பார்க்குறீங்க, தேவங்க பார்க்குறீங்க. இன்னும் அந்த சைட் போய் உட்காந்துக்கோ தேவங்க, அந்த சைட் போய் உட்காந்துக்கோ, நல்லாயிருக்கும். எனக்கு புரியல தயாங், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இன்னசென்ட்டு தான், எனக்கு அது புரியுது. அதுக்கு நான் அநியாயத்துக்கு இன்னசென்ட்டாக இருக்காதடா. நான் உன்னோட ஒய்ஃப்டா, உனக்கு புரியுதா இல்லையா? நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே மேரேஜ் நடக்க போகுதுடா. நம்ம பேசியே 1 வீக்கு மேலே இருக்கும். நான் மட்டும் தானே பேசிக்கிட்டே இருக்கேன். நீ அட்லீஸ்ட் ரிட்டன் கூட சொல்ல மாட்டேங்கிற. என்ன தாயாங்க நீ நினச்சிட்ருக்கோ மனசில்? எனக்கும் நிறையா ஆசை இருக்கும்ல தாயாங்க. உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும், உன் கூட நடக்கணும், அப்படி இப்படின்னு நிறையா ஆசை இருக்கும்ல. நீ ஏன் இப்படி இருக்க? நீ அது கூட பண்ண வேணாம். அட்லீஸ்ட் என் கூட பேசவாது செய். நான் தான் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன் அப்படிலாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீ வாங்க போங்கன்னு பேசுகிறது நிப்பாட்டு தேவை. நான் யாருடா உனக்கு? ஒய்ஃப்? யாராவது ஒய்ஃபை போய் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்களா? இல்லைவா ஏன் அது அது வந்து அப்படின்ற மாதிரி தேவங்க திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்மையாக காண்டாகுது. இப்போது நீங்கள் தேவங்க பார்க்க செம்மையாக காண்டாகுது. அவன் திக்கித்தே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கோவத்தில் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அதான் அவங்கள பார்க்குறான். சுற்றி முற்றி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. நீங்களும் தேவங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி வந்து தேவங்களோட லேப்பில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. தாயாங்க உங்களை அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு, வயன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யாரை பார்த்தா எனக்கு என்னடா, நீ என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. தாயாங் அப்படியே ஷாக்கிங்காக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லைட்டாக விளக்கி விட்டுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்னடா போ, உனக்கு அது பிடிக்கலையா? வயன் இது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தப்பு. என்னடா தப்பு? என்ன தப்பு? எனக்கு புரியல. நீயோட ஹஸ்பண்ட் தானே? எப்போயோ உன் கூட தானே மேரேஜ் நடக்க போகுது. இப்போ பண்ணால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் காருக்கு சீட்டுக்கு பின்னாடி அவனை அப்படியே தள்ளுறீங்க. அவன் போய் அப்படியே கீழே சீட்டு மேலே அப்படியே விழுகிறான். நீங்கள் அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகிட்டு அவனை ஷர்ட் காலரோட பிடிச்சி இழுத்து, என்னடா எனக்கு புரியல, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் ஒன்றும் தெரிலல்ல, நான் பண்ணுறேன், மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் இதெல்லாம் ரொம்ப தப்பு வயன், இது ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் புதுசு. ஓ அப்போ வந்து நான் அந்த மாதிரி நிறையா பசங்கக்கிட்ட போய்ட்டு வந்தேன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லை வயன், அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே உட்காந்துட்டே பேசுகிறீங்க. தயாங்க இது ஒரு மாதிரி இருக்குது. வயன்
கீழே இறங்கிட்டு பேசுறியா? ஏன் இப்படி உட்காந்து உனக்கு என்ன மூடுவதா? ஐயோ வயன், ஏன் இப்படி கேவலமாக பேசுகிறீங்க? ஆ, அப்புறம் வேறு எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை கிஸ் பண்ணுறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்க இதெல்லாம் தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்மையாக காண்டாயிருது. ஸோ நீங்கள் இறங்கி போய் டிரைவர் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்துட்டு கிளம்புறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்கும் அப்படியே ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டு அவங்கள பார்க்குறான். அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக வரா. நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டை எடுத்துகிட்டு கிளம்புன வீட்டில் கொண்டு போய் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்க உங்களை பாவமாக பார்த்துட்டு இப்போ அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபியூ ஹார்ஸ் அப்படியே அந்த சைலண்ட்டாக போகுது அந்த ட்ரைவ். தேவங்க அப்பப்போ உங்களை பார்த்துட்டே தான் ஓட்டுறான். பட் நீங்கள் தேவங்க கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அதனால் தேவங்க கண்டுக்கவே இல்லை. ஒரு ஃபியூ ஹார்ஸில் தேவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுறான். நீங்கள் இறங்கி தேவங்க பார்க்காமே போயிட்டுருங்க. ஸோ அப்போ தேவங்க வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் அப்படியே கோவமாக இறங்கி போயிடுறீங்க. போகிறவங்களே காருக்குள்ளே வந்து உட்காந்து பார்த்துட்டு அப்படியே அவன் ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறான். அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருந்த பர்சன், என்னடா எனக்கெலாம் கால் பண்ணியிருக்க? என்னடா தெரியுமா என்ன? டெய் மூடிக்கிட்டு நம்ம எப்பயும் மீட் பண்ணுறதுக்கு வர்றியா? ஐயோ எந்த தெரியுங்க என்ன புதுசாக இருக்காரு? டேய் மூடிக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான். இப்போது அங்கே இருக்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ ஒரு பர்சன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாய், என்னடா ரொம்ப நாளாச்சு ஒன்று பார்த்து. வாங்க மிஸ்டர் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கூப்பிடுறாங்க. அப்போ நான் டேய் ஜிமினா வாயை மூட்றியா, நானே செம்ம கானில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க சோஃபாவில் ஒத்துன்னு போய் விழுகிறான். எதுக்குடா இப்போ இந்த நடிப்பெல்லாம்? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என் தான் பாவம். அவளை நீ 4 years லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியாமையே அவள் பின்னாடி இன்னசென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்க. தெரியுதுல, வாய மூடு அப்படி சொல்லிட்டு டயாங் செம்ம காண்டில் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இந்த சைட் நீங்கள் செம்ம காண்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் பெட் மேலே படுத்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பார்க்குறீங்க. குக்கின்னு எழுதியிருக்கு. இவன் மட்டும்தான்டா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கால் பண்ணி பேசிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு குக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு? போடா என்னால் முடியலடா. என்னாடி என்னாச்சு? ஏண்டி இப்படி இருக்க? எல்லாம் அந்த தயங்கால தான். அவன் என்ன பண்ணான்? சரியான இன்னசென்ட்டாக இருக்கான்டா, பால்ட்டப்பாடா, பூமர்டா அவன். நானே போய் கிஸ் பண்ணாலும் ஐயோ தப்பு வயன், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் தான் பண்ணணும்னு எனக்கே அட்வைஸ் தரான்டா. என்னால் முடியலடா சத்தியமா. வயன் என்னடி உனக்கு காஜு முத்தி போய் கிடக்கு? டேய் இருக்கிற டென்ஷனில் என்ன நீ வேற கட்டுப்பேத்தாதடா, போடா. நானே செம்ம கானில் உட்காந்துட்ருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிஸ் தான்டா கேட்டேன், அது கூட கொடுக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே புலம்பிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் டயாங்கும் இப்படி தான் ஒரு 1 month பாஸ் ஆகிடுக்கும். நீங்கள் டயாங்க பார்க்கல, பேசல, எதுவுமே பண்ணல. டயாங்க உங்ககிட்ட வந்து பேசியிருப்பான், உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருப்பான், டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான், சாரி நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்னென்னமோ பண்ணியிருப்பான். பட் நீங்கள் எதுக்குமே நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. டயாங்குக்கு செம்மையாக காண்டாகுது. பட் இருந்தாலும் சரி ஓகே மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். உங்களுக்கு இவன் என்ன கொஞ்ச நாளில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டான், இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கோவத்தில் இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 month பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மேரேஜ் டே. டயாங் செம்ம க்யூட்டாக ரெடி ஆகி அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான். அவன் பார்க்கவே செம்மையாக இருக்கான். இந்த தமிழில் கொடுத்துருக்க ட்ரெஸ் மாதிரி தான், பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம லாங் ஹேரில் செம்மையாக இருக்கான். அன்றைக்கின்னு பார்த்து கண்ணாடி போடல. ஸோ நீங்கள் அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸில் செம்மையாக வந்துட்டுருக்கீங்க. தியாங் உங்களை திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு தியாங் மேலே இன்னும் கோவம் போகல. பட் டயாங் லைட்டாக உங்களை ஸ்மைல் பண்ணிவிட்டு
உங்கள் ஹேண்டை வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேருக்கும் செம்ம க்யூட்டாக மேரேஜ் நடந்து முடியுது. இப்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தயாங் உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட போயிட்டு, ஓய் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கோ, இதுதான் நான், நீ பார்த்த தயாங் வேற, இப்போ பார்த்துட்ருக்க தயாங் வேற, நாடி நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி, நான் இன்னசென்ட்டா, இன்னைக்கு நைட்டை பார்க்கலாண்டி யார் இன்னசென்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஷாக்கிங்காக தயவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவங்க உங்களை திரும்பி பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணிட்டு பாய்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் போகிற தயவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வயன் இவன் யாரடி, நிலஜமாலே ஓ இன்னசென்ட் தயவங்க தானா, இல்லை ட்வின் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா டயவங்களோட அப்பா அம்மாலாம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மேலே இருக்க சொல்லிவிட்டு உங்களை இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு தயவங்க சொன்னதுலேருந்து இன்னும் வெளியவே வரல, நீங்கள் அதிலே தான் இருக்கீங்க, நிஜமாலே இது தயவங்க தானா அப்படின்ற மாதிரி. அப்போது உங்கள் அத்தை தான், வயன் என்னாச்சு வயன்? அத்தை ஒன்றும் இல்லைத்தா. என்னம்மா என்னாச்சு? அத்தை உங்களுக்கு ஒரு பையன்தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தை உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன இவளுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா மண்டையிலே தட்டி, ஏய் என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்க. இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன், அவருக்கு எதுவும் ட்வின் எதுவும் இருக்கா? என்னடி கிறுக்கு மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அப்படியே தலை தட்டிட்டு உங்களை ரெடி பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விடுறாங்க. நீங்கள் ஒரு குழப்பத்தோடையே இப்போ நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோன்னே யாரோ சடனாக உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து வாலில் அப்படியே பின் பண்ண வச்சுட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பேசக்கூட விடல. நீங்கள் ஷாக்கிங்காக அந்த இருட்டில் உங்களுக்கு யாருன்னு கூட தெரியல. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அது தயவங்க தான். அவங்க உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் யார்? என்னடி யாருன்னு தெரியலையா உனக்கு? நான் தாண்டி மிஸ்டர் இன்னசென்ட், நீ வச்ச பட்ட பேர். தயம் தயம் நீங்கள் என்ன நீ என்ன இப்படி 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 மாறிட்ட? எப்படி மாறிட்டேன்? இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தயம் அப்படியே உங்களை பிரைடல் செல்ல தூக்கிட்டு அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவள் ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அப்படியே கலரி தூக்கி வீசிட்டு அப்படியே உங்களை மேலே அப்படியே விழுறான். நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறீங்க தயம்? என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? என்னாடி ஓவராக வந்து என்கிட்ட வலிஞ்சிட்டு இருந்தா இப்போ என்ன? இதுதான் ரியல் கிம் டயோங். நீ பார்த்த டயோங் வேற, இப்போ பார்த்துட்ருக்க டயோங் வேற. அப்போது அந்த ஸ்பெக்ஸு இன்னசென்ட்டு அதெல்லாம் சும்மாடி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. நான் முன்னாடியே நான் ஒரு பொறுக்கி கேரு கெட்டவன் தெரிஞ்சிச்சுன்னா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லைல்ல, அதனால்தான் பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்ட போகிறீங்க. உடனே தயம் உங்கள் 2 ஹேண்டையும் தலைக்கு மேலே பின் பண்ணிட்டு, நான் செய்கிறத மட்டும் பாரு என்ன, லெட்ஸ் என்ஜாய் பேபி திஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களால் இதை பேர் பண்ணிக்கவே முடியல. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. தயம் மூச்சு வாங்குது. தயம் 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 இந்த கிஸ் அப்படியே ஒரு 1/2 an hour போகுது. உங்களால் சுத்தமாக மூச்சு விட முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தயம் உங்கள் லிப்ஸை விடவே மனசே இல்லாமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் 2 பேருமே செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. தயங்க என்ன லிப்ஸ் வலிக்குது. வலிக்கட்டும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு தூக்கி வீசுகிறான். அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு உங்கள் 2 பேருக்கும் அப்படியே மேலே ஒரு போர்வை போட்டுட்டு
அவங்க 2 ஹேண்டையும் அப்படியே விரித்து வச்சு இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவங்க நெக்கில் போய் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயோங், என்ன பண்ணிகிட்ருக்க தயோங்? தயோங், நான் இதுக்கெல்லாம் இன்னும் ரெடியா? தயோங், கடிக்காத, வலிக்குது. இதுக்கெல்லாம் நீ ரெடி தானே? காருக்குள்ளே வச்சு பட்டனை கழட்டினவ தான் ரெடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஜஸ்ட்டை போய் பயங்கரமாக கடிச்சு அப்படியே இழுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே மோன் பண்ணுறீங்க. தயோங் அவன் லிப்ஸை உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் பெட்டில் அப்படியே நெளிஞ்சிட்ருக்கீங்க. தயோங்கும் நீங்கள் அப்படி நெளி அவனுக்கு இன்னும் அப்படி டேர்ன் ஆன் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு நேராக அவங்க யோஸ்கிட்ட வந்து அந்த யோஸ் அப்படியே கடிச்சிட்டு, ஓய் மை ஹாட் பண்ணாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமாடி பேபி கேர்ள்? நான் இதுக்கு தாண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோடத அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் அந்த பெட்ஷீட்டை 2 சைடு பயங்கரமாக டைட்டாக பிடிச்சிட்டு தயோங் வலிக்குது. ஏய் நாடி இவ்வளோ டைட்டாக இருக்குது, எனக்கே வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அப்படியே 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப வலிக்குது உங்களுக்கும் சரி தயோங்க்கும் சரி, 2 பேருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு வேறு ரொம்ப டைட்டாக இருக்கா. ஸோ அதனால் 2 பேரும் செம்மையாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. தயோங் போக போக இன்னும் ஸ்பீடு ஏற்றிட்டே இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ அந்த சவுண்ட் வெளியே கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் போகுது. நீங்கள் 2 பேரும் செம்ம ப்ளஷரில் இருக்கீங்க. சேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடுதோ. இப்போ தயோங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் 2 பேரும் செம்ம ஸ்வெட்டியாக இருக்கீங்க. 2 பேருக்குமே செம்மையாக மூச்சு வாங்குது. நீங்கள் உங்கள் பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அப்படியே 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே தயோங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு டிஆரி ஐஸோடு இருக்குது. தயோங் உங்கள் ஐஸெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு, என்னாடி என்ன என்னை பார்த்து இவன் கண்ணாடிலாம் போட்டிருக்கான், புட்டியாக இருப்பான், சரியா பூமரு அப்படின்னு நினச்சியா? நெவர் டி, நெவர். தயோங் ஆல்வேஸ் பி அ தயோங், நாட் அ இன்னசென்ட். ஓகேவா? அந்த மிஸ்டர் இன்னசென்ட்ன்றதை தூக்கிடு. ஓகேவா? ஐ எம் ஆல்வேஸ் அ தயோங் டெவில். ஓகேவா? அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து வச்சு அவங்க லிப்ஸை திரும்பியும் பைட் பண்ணுறான். நீங்கள் தயோங் ரொம்ப வலிக்குது தயோங், நீ பண்ணதுக்கு என்னால் நடக்க முடியுமான்னு கூட தெரில, அதான் பேபிகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயோங் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஓகே ஆர்மீஸ், இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான். ஏதோ நான் அன்றைக்கி வேறு ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன், இப்போது நான் வேறு ஒன்று வாய்ஸ் பண்ணிருக்கேன். சாரிடா. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூன் மித்த ஸ்டோரிஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. சாரிடா, நான் உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐம் ரெடி சாரி. ஓகேடா, லவ் யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர்டா. எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. லவ் யூ ஆல்.